அப்ப செல்வமும் திருவாய்மொழி, தந்தையும் திருவாய்மொழி, தாயும் திருவாய்மொழி, குருவும் திருவாய்மொழி, தெய்வமும் திருவாய்மொழி. எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. செல்வம், மாதா, பிதா, குரு, தெய்வம் எல்லாமே திருவாய்மொழி. எப்பேற்பட்ட திருவாய்மொழினா அனைத்தும் மாறன் விளங்கிய சீர் நெறிதரும் செந்தமிழ் ஆரணமே என்று. திருவாய்மொழிக்கு என்ன ஏற்றம்னா மாறன், மாறன்னு பெயர் பெற்ற நம்மாழ்வார். அவர் அவதரிக்கும் போதே உலகியல் இயல்புக்கு மாறி இருந்ததாலே மாறன்னு பெயர் பெற்றார். அந்த மாறனாகிய நம்மாழ்வார் விளங்கிய, விளங்கியனா விளக்கி கொடுத்த, ஒளியூட்டியன்னு அர்த்தம். இப்ப தீபம் விளக்குன்னு சொல்றோம் இல்லையா, அது போல விளங்கிய என்றால் ராமானுஜர் நம்மாழ்வார் அதை விளக்கி ஒளியூட்டி தமிழ் வேதங்களை பிரகாசப்படுத்தி காட்டினார். அந்த நம்மாழ்வார் விளக்கிய சீர் நெறி தரும் அந்த திருவாய்மொழி நமக்கு எதை உபதேசிக்கிறதுனா, தரும் என்றால் உபதேசிக்கக்கூடியன்னு அர்த்தம். சீர்னா பகவானுடைய மங்கள குணங்கள். திருவாய்மொழியில தொட்ட இடத்துல எல்லாம் பகவானுடைய மங்கள குணங்கள், கல்யாண குணங்களை நாம் ரசிக்கலாம். அந்த சீர். அடுத்து நெறி, நெறின்னு சொன்னா பாதைன்னு அர்த்தம். பகவானை அடைவதற்கு எது வழினா பெருமாளை அடைய பெருமாள் தான் வழி. இதையும் திருவாய்மொழியில் நம்மாழ்வார் ஆரெனக்கு நீன் பாதமே சரணாக தந்தொழிந்தாய் அகலகில்லேன் இறையும் என்று அலர்மேல் மங்கை உரைமார்பா நிகரில் புகழாய் உலகம் மூன்றுடையாய் என்னை ஆழ்வானே நிகரில் அமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்றில்லா அடியேன் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனேன்னு சரணாகதி பண்ணி பகவானை அடைய பகவானை வழி நெறி என்பதையும் காட்டினார். அப்ப சீர் அவனோட மங்கள குணங்களையும் காட்டியிருக்கார். அதை போய் அனுபவிக்கணுங்கிறதுக்காக. நெறி அவன் அடையணும்னா அவனேதான் நெறியாக வழியாக இருக்கிறாங்கிறதையும் காட்டினார். தரும் இதையெல்லாம் உபதேசிக்கக்கூடிய செந்தமிழ் ஆரணமே. ஆரணம் அப்படின்னா உபனிஷத்துன்னு அர்த்தம். ஏன்னா பொதுவா உபனிஷத்தெல்லாம் ஆரண்யம்னு சொல்ற காட்டிலே போய் கற்பார்களாம். அதனால ஆரண்யகம், ஆரணம்னு உபனிஷத்துக்கு பேரு. இது தமிழ் உபனிஷத், செந்தமிழ், செம்மையான தமிழ்ல, தெளிவான தமிழ்ல, இனிமையான தமிழ்ல நம்மாழ்வார் பாடிய செந்தமிழ் ஆரணம். எவ்வளவு அழகான வார்த்தை பாருங்க. தமிழ் உபனிஷத், செந்தமிழ் ஆரணமே. அந்த தமிழ் உபனிஷத்து தான் திருவாய்மொழி என்று இதை உலகத்துக்கு காட்டியவர் ராமானுஜர்.